எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஜே ஊசோ அரங்கத்துக்கு வராரு. ரசிகர்கள் எல்லாருமே ஜே ஊசோவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த ஈட் அப்படிங்கிற மூமெண்ட்டாலேயே அரங்கு நிறையுது. ஜே ஊசோ சொல்கிறாரு, நான் இந்த வருடம் மென்ஸ்க்கான ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று இப்போது ஈட் மேனியாவை நோக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் ஆல்ரெடி ரால குந்தரை சேலஞ்ச் பண்ணும்போதும் அவன் என்னை பார்த்து அகைன் சேலஞ்ச் பண்ணுறான்னு கேட்கும்போதும் நான் ஸ்மாக்டவுனுக்கு போகணும், கோடியை பார்த்து பேசணும், அதுக்கப்புறம் தான் உன்னுடைய முடிவுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்த அழகான சிட்டி, அழகான மக்கள், உங்கள் எல்லாருமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கோடி நீ இந்த இடத்துக்கு வா, உன்கிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ப்ளீஸ் வா கோடின்னு சொன்னோன்னா கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டார். கோடி ரோட்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை பார்த்து, ஜே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன், நம்ம 2 பேரும் டேக் டீமராக இருந்துருக்கிறோம், டேக் டீம் சாம்பியன்ஸாக இருந்துருக்கிறோம். இப்போது நீ ஒரு பாதையில் சாம்பியன்ஷிப்பை நோக்கி போகும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீ என்ன சாய்ஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டா குந்தரை சேலஞ்ச் பண்ணாலும் சரி, அது உன்னுடைய விருப்பம். நான் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன், நான் என்ன தான் சேலஞ்ச் பண்ணுன்னு சொல்லவும் மாட்டேன். ஆனால் எனக்கு மல்டிபிள் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது, எனக்கு படுகாயம் நிறைய ஏற்பட்டிருக்குது. இதனால் டாக்டர்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் சொல்லியிருக்கிறேன், ரோட் டு ரசல்மனியா இதில் கண்டிப்பாக என் சாம்பியன்ஷிப்போட முக்கியத்துவம் நிறைய இருக்குது. அதனால் நான் ரசல்மனியாக்கு அப்புறமா ரெஸ்ட் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் நான் தொடர்ந்து சண்டை போட தான் போகிறேன். இன்ஜுரிஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஓரம் கட்டி வைக்க போகிறேன். நீ உன்னுடைய சாய்ஸிங்க நல்ல சாய்ஸிங்க முடிவிடு. உனக்கு நல்லாவே தெரியும், போன வருடம் நான் இதே நேரம் ஒன்றை மாதிரி தான் கன்ஃபியூஸாக இருந்தேன். ரோமன் ரெயின்ஸ் பக்கம் போகிறதா, அப்போ ரோமன் ரெயின்ஸ் பக்கம் தான் ராக் இருந்தான், இந்த பக்கம் ரால உனக்கு நல்லாவே தெரியும், செட் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் தான் நான் சேலஞ்ச் பண்ண சொன்னான். இந்த மாதிரி மற்றவங்களை நான் டிஸ்ட்ராய் பண்ண போகிறது கிடையாது. உனக்கு ஓனாக ஒரு விருப்பம் இருக்கும், ஜே இவன் கூட தான் மோடணும், என் கூட தான் மோதணும்னு. அப்போ ஜே சொல்கிறாரு, எனக்கு ஹெவி வெயிட் சாம்பியனான குந்தர் கூட தான் மோதணும்னு ஆசையாக இருக்குது. குந்தரை வீழ்த்தி, ஏன்னா அவன் சொல்லியிருக்கிறான் என்னை வீழ்த்தவே முடியாதுன்னு. அப்படிப்பட்டவனை வீழ்த்தி அவங்ககிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை நான் எடுக்கணும். எனக்கு ஆசை என்னென்னா, இதே ரிங்கில் நீ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கணும், நான் WWE ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கணும். நம்ம 2 பேரும் சாம்பியனாக இந்த ரிங்கில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆசைப்படுறாரு. ஸோ இன்டைரக்டாக நான் குந்தரை தான் சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஜே சொல்கிறாரு. வெல் டன், உன்னுடைய சாய்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். என்ன சேலஞ்ச் பண்ணாலும் சரி, குந்தரை சேலஞ்ச் பண்ணாலும் சரி, நீ பார்த்து முடிவெடுத்து சேலஞ்ச் பண்ணு. இதோடைய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ராயல் ரம்பிள் அப்படிங்கிறது நம்ம கெரியரே மாற்றோம். ஏன் கெரியரை பாரு, போன வருஷம் இதே நேரத்தில் ஹாய் பேபி அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ ஏன் முன்னாடி நான் ஒரு சாம்பியனாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் கிட்டத்தட்ட ஒரு 300 நாட்களே கடந்து சாம்பியனாக இருக்கிறேன். இதே மாதிரி ஒன்னாலையும் இருக்க முடியும், ஒன்னாலையும் சாதிக்க முடியும். ஸோ அதுக்கு உன்னோட சாய்ஸை நீ பார்த்து தேர்ந்தெடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த டாமா டாங்கா மற்றும் ஜாக்கா ஃபாட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அதை நான் எதிர்பார்க்குறாங்க இவங்க 2 பேரும் வருவாங்கன்னு. ரிங்குக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கா ஃபாட்டு அவருக்கு முன்னாடி டாமா டாங்கா தான் பேசுகிறாரு. அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்ன லாங்குவேஜ்னு தெரில, அப்படி தான் சொன்னார். இதுக்கு அர்த்தம் எனக்கு புரியலை. ஜாக்கா ஃபாட் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஃபேமிலி தான் த லீட் ஆஃப் த சாம்பியன்ஷிப், எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சாம்பியன்ஷிப்பை கொண்டு போகணும். அந்த வகையில் இப்போ எங்கள் ஃபேமிலியில் சாம்பியன்ஷிப் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கோடி நீ வச்சிருக்கிற சாம்பியன்ஷிப் எங்கள் ஃபேமிலிக்கான சாம்பியன்ஷிப், கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட தான் இருக்கணும். அண்ட் ஜே நீ அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள் கிடையாது, நீ உதவாக்கிற அப்படின்னு சொன்ன உடனே ஜே கடுப்பாகி பார்த்தீங்கன்னா டாமாட்டாங்கையும் ஜாக்கா ஃபாட்டையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா WWE அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, கோடி ரோட்ஸ் ஜே வெர்சஸ் ஜாக்கா ஃபாட்டு மற்றும் டாமா டாங்கா இடையில் இன்றைக்கி ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குதுன்னு. வெற்றி பெறது யாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.